ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. செவ்வாய்க்கிழமை காலை வணக்கங்கள். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்கணும், எதை செய்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மேலும் நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களும் நம்ம வீடியோவில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான அந்தந்த ராசி நேமுக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியுங்கிறதுனால எல்லாமே நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ 12 ராசிகளுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பலன் தருவதாகவே அமையுங்க, யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எனவே அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கமெண்ட் வந்து எங்களுக்கு நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நமது ராசிக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 விஷயங்களை சித்தர்கள் வாக்கின்படி கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த விதமான கிரக மாற்றங்களும் உங்களை ஒன்றும் செய்யாது. இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு துணை நிற்கும். அது என்ன சிம்பிளான விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது, முதலாவதாக நீங்கள் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனசார கூட தீங்கு நினைக்கக்கூடாது. 2வதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும், குறுக்கு வழி யோசிக்கக்கூடாது. இந்த 2 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களது கிரக மாற்றங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கான நன்மைகள் கண்டிப்பாக உங்களை வந்து அடைந்தே தீரும். இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்தே தீரும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 31ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023ஆம் வருடங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் 17ஆம் நாள். இன்றைய தினம் தசமி தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசியிலேயே சந்திர பகவான் செவ்வாயுடன் இணைந்து காணப்படுகிறார். மேலும் 11ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைக்கற்கள் அனைத்துமே தானாக உடையக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக நாள் முழுவதும் நீங்கள் உற்சாகத்தை அனுபவிக்க முடியும். உடல் ஆரோக்கியம் குறித்த சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இன்னைக்கு அசௌகரியமாக ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக தடைகள் இல்லாத ஒரு நல்ல காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாக அமைப்படுதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உறவினர்கள், உங்களது உறவுகள் எல்லாத்தையும் நீங்கள் இன்றைய தினம் புதுப்பித்துக் கொள்ள நல்ல தருணங்க. எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில நீங்கள் புதிதாக காதல் வயப்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதல் உறவுகளையும் நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளலாம். உங்களின் இதய துடிப்பும் உங்களது மனம் கவர்ந்த காதலரின் இதய துடிப்பும் ஒன்றாக இணையக்கூடிய வகையில் நல்ல ஒரு காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க. நாளோட ஆரம்பம் கொஞ்சம் உங்களுக்கு சோர்வாக இருந்தாலும் நாள் முன்னேற கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் நாள் முடிவில் உங்களுக்கான சிறந்த ஓய்வு நேரத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். மேலும் இன்றைய தினம் நெருக்கமான சில நண்பர்களை நீங்கள் சந்திக்கிறதன் மூலமாக உங்களது ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் திருமண வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையும். எனவே அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை இணைக்குங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கை துணையானவர் நல்ல மூட்ல இன்னைக்கு இருப்பாருங்க. ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்த காரியங்களை இன்னைக்கு நீங்க செஞ்சு முடிச்சு மன நிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்கு. கைமாத்தா நீங்க யாருக்காவது பணம் கொடுத்திருந்தீங்கன்னா அது இன்னைக்கு உங்களுக்கு கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் அதிகமாக நீங்கள் உழைப்பே உங்கள் அலுவலக பணிகளை போடுவீங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய யோகம் இருக்குங்க. பொறுமையோடு செயல்படுங்க. இன்றைய தினம் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வியாபாரத்தை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் வியாபாரிகள் மனசில் இன்றைய தினம் உதயமாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. எதிர்பாராத சில விஷயங்கள் மூலமாக மனதளவில் தன்னம்பிக்கை உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனவே அது கண்டிப்பாக காரிய வெற்றியை பெற்றுத்தர உதவிகரமாக அமையும். இன்றைய தினம் தனித்து செயல்படுறதுல நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. கூட்டு வியாபாரம் பண்ணக்கூடாது, தனியாக செயல்படணும். நீங்கள் அதிகமாக ஆர்வமாக இன்றைய தினம் மனசுல வந்து சில புதிய சிந்தனைகள் உதயமாகக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான சில சிந்தனைகள் மனசுல உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக 2 பெனிஃபிட்டுங்க. முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு, உங்கள் மொபைல் தேடி நமது ராசி பலன்கள் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா அது முடியும். மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா, எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை தரும் நண்பர்களே. ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி, மறக்காமல் நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாங்க. லக்கேஸ் கலர் அமையும். மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது ரிஷபராசி நண்பர்களில் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். இன்றைய தினம் வியாபாரத்தை மாற்றணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக நீங்கள் யோசிக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுவீங்க. சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல வகை பலன்களை தருதாங்கிறது நீங்கள் ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றுறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை சரியாக பயன்படுத்திட்டீங்களா அப்படின்றதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக உங்கள் உழைப்பை இன்றைக்கி உங்கள் அலுவலக பணியில் போடுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. எதிர்பாராத சில விஷயங்கள் நடந்து இன்றைய தினம் மனசில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே உழைப்படியாக மாறக்கூடிய நாளாக நீங்கள் அமைப்பெறுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை கண்டிப்பாக நிறைய இருக்கு. இன்றைய தினம் நீங்கள் அதிகார பணியில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக பொறுமையாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மனசில் நீங்கள் இன்னைக்கு தனித்து தான் செயல்படணும், கூட்டு செயல் செய்யக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. வித்தியாசமான சில சிந்தனைகளும் மனசில் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும். மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க. அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசிபலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.